செக்ஸுங்கிற ஒரு விஷயம் ரகசியமாக பேசப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் நம்மளோட நிறைய பிஹேவியர் பேட்டர்னை, நிறைய டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லை வந்து டிசைட் பண்ணுறது எதுனா இதுதான். அது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ரீஜுவனேஷன். உங்களுக்கு சோலை வந்து ரீஜுவனேட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு வழி அது. அதை வந்து அந்த அப்ராப்ரியேட் ஏஜில் உனக்கு அது கிடைக்கும், அது அப்படி பண்ணுவோம், அது அப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறது தப்பே இல்லை. அண்ட் அது வரைக்கும் நீ இதெல்லாம் அக்கம்ப்ளிஷ் பண்ணு, இதெல்லாம் பண்ணு, இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு உயிர் உருவாகிறதுக்கான ஒரு ப்ராசஸ் இது. இது மாதிரி அவங்களுக்கு ஜென்ரலைஸ்டா அந்த சயின்டிஃபிக் விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும்போது, நேச்சுரலா இதுதான் அப்படின்ற ஃபேக்டர் சொல்லிக் கொடுக்கும்போது, அந்த குழந்தைக்குள்ள வந்து அவ்வளோ கிராவிங் ஒன்று இருக்காது. ஆனா இதை செய்யாத, இதை பார்க்கக்கூடாது, இதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது உலகம் பூரா நீங்க செக் பண்ணி பாருங்க. எந்த கண்ட்ரீஸ்லாம் இது வந்து தடை செய்யப்படுதோ, எந்த கண்ட்ரீஸ்லாம் நீ பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களோ, அங்கதான் இதோட தாக்கம் அதிகமா இருக்கு, இதோட பேச்சு அதிகமா இருக்கு, இதோட தேடல் அதிகமா இருக்கு, இதோட மக்கள் வந்து இதை நோக்கி தான் அவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு, எப்போ பார்த்தாலும் தாட்ஸ். என்னோட நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட நான் பார்க்குற விஷயம், அவங்க எங்கே வந்து ப்ராப்ளம்ல மாட்டிக்கிறாங்கன்னா, ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலேயுமே அவங்க எங்கே ப்ராப்ளம் மாட்டிக்கிறாங்கன்னா, they don't know how to navigate this particular ஒரு இந்த ஸ்ட்ரீமில் வந்து அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னே தெரியல. இதை பற்றி பேசலாமா பேசக்கூடாதான்னு தெரியல, பேசினா தப்பு, பேசலைன்னா நம்ம தத்தின்னு சொல்லிடுவாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இதுவும் மற்ற சப்ஜெக்ட் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான். இன்னும் சொல்ல போனால் ஆயக்கலைகள் 64 சிறந்து விளங்கிய அந்த தமிழர்கள் அந்த காலத்தில் கோவில்கள்ல அந்த சிலைகளை வடிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா. எனக்கு என்னமோ கோவில் இப்படி வாழ்ந்தோன்னு தெரிஞ்சிருக்கு, எல்லா விஷயங்களையும் நாம தானே ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு இருந்திருக்கோம், அப்புறம் எப்படி நம்ம இப்படி மாறி போனோம்? எப்படி நம்ம நாட்டில் மட்டும் இது அதிகமாக நடக்குது? எல்லா நாடுகள்லையும் நடக்குது, யூகேல அதிகமாக இருக்கு, யூஎஸ்ல அதிகமாக இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அங்கெல்லாம் வந்து நடந்துச்சுன்னா அதை ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் ரிப்போர்ட் பண்ணவே யோசிப்பாங்க. நிறைய ஸ்டிக்மா இருக்குது, இங்கே சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது, நிறைய இம்பேலன்ஸ் இருக்குது சொசைட்டியில், நிறைய விஷயங்கள் தடுக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ரிப்போர்ட்டிங் வந்து வச்சு மட்டும் நம்ம வந்து இங்கே சொல்ல முடியாது. ரெண்டாவது, இங்கே ஒரு கேஸ் கூட நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உலகத்துக்கே ரோல் மாடலாக இருந்த நாம எப்படி இப்படி மாற முடியும்? ஒரு அசிங்கத்தோட இலக்கணமாக எப்படி மாற முடியும்? ஸோ நாம் வந்து பெஞ்ச்மார்க்காக இருந்த நம்ம எப்படி ஒரு அசிங்கத்தோட ஒரு எக்ஸ்பிளனேஷனாக, ஒரு டெஃபினேஷனாக நம்ம மாற முடியும்? ஸோ கான்ட்ரடிக்டாக இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் நான் இங்கே சொல்ல வர விஷயம். ஸோ நாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம், அவங்களுக்கு அவங்களா வளர விடுங்க. நீங்கள் எதையும் அவங்களுக்குள்ள திணிக்காதீங்க, நம்பர் 1. ரெண்டாவது, நாமளை விட நம்ம குழந்தைங்க கண்டிப்பாக புத்திசாலிகளாக தான் இருப்பாங்க. 1, 2. மூணாவது விஷயம், நம்ம குழந்தைகள் அவங்க வாங்குற மார்க்ஸை வச்சோ, இல்லை அவங்க பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை வச்சோ அவங்கள லேபிள் பண்ணிடாதீங்க, கம்பேர் பண்ணிடாதீங்க. ஸோ குழந்தைங்களோட செல்ஃப் எஸ்டீம் உடையிறதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன். செல்ஃப் எஸ்டீம் எப்போ உடையுதோ அப்போ வந்து ஒரு வேலிடேஷனை சீக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது உடையாமல் பார்த்துக்கோங்க. அப்படி உடஞ்சிருச்சுன்னா அதை உடனே சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்துருங்க. அடுத்த முக்கியமான விஷயம், அடுத்தவங்க மேலே எப்படி எம்பத்தியோடு இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுங்க. இந்த பசங்களுக்கு எம்பத்தின்னு ஒன்று இல்லவே இல்லை. இருந்திருந்தா அவங்க இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. அடுத்து மனச்சாட்சி. ரொம்ப ஜெயிக்கிறத விட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த எம்பத்தியோடையும் மனச்சாட்சியோடையும் இந்த உலகத்துல வாழ்றது தான் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. அண்ட் நிறைய டைம் நம்ம என்ன பண்றோம், நான் வந்து ஜெயிச்சிட்டேன்னா நான் வந்து பெரிய ஆளு. ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? மனச்சாட்சி இல்லாம, எம்பத்தி இல்லாம ஜெயிச்சு நம்ம என்ன பிரயோஜனம்? அடுத்தவங்க யாருக்குமே நம்ம உதவி செய்ய மனசு இல்லாத ஒரு மனுஷனா இந்த உலகத்துல ஜெயிச்சு நம்ம என்ன பிரயோஜனம்? எலன் மஸ்க் எடுத்துக்கோங்க. ஒரு காலத்துல இவர் பண்ற அந்த சிப் ஸ்டோரி, நம்ம டாபிக் டீரெயில் ஆக வேண்டாம். ஸோ இங்கே சொல்ல வந்த விஷயம் இதுதான். உங்க குழந்தைகளை வளர்க்கும் போது அது ஒரு பூ மாதிரி அவங்களோட மனசு ரொம்ப டெலிகேட்டா இருக்கும்.